வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். யூஸ்வலாக எக்ஸிட் போல்ஸ் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் காமிக்குங்க. அதாவது இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிட் போல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் கணிக்கவே முடியாத எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் May 4th வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூஸ்வலாக நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும். இந்த தடவை அப்படி எதுவுமே கிடைக்கல. சில அனாலிசிஸ்லாம் சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமாக்கியா அனாலிட்டிக்ஸ் அவங்க வந்து டிஎம்கேக்கு 78 to 95, ஏடிஎம்கேக்கு 68 to 84, டிவிகேக்கு 67 to 81 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹங் அசம்பிளி வரத்துக்கு பாசிபிளா அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்குது. இத்தனை நாளாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருந்தது. இந்த தடவை ஒரு மூணாவது ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து விஜய் அவர்களை பார்க்கப்படுது டிவிக்கே. ஸோ அவங்க தான் கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்ததுனால எதுவுமே நம்மளால் கணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேவிசி, ஓட் வைபு, CNN, News 18 இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சஸ் மை இந்தியா, அதுக்கப்புறம் இன்னும் ஒன் மோர், அப்புறம் காமாக்கியா அனாலிட்டிக்ஸ் அவங்க 2 பேரும் வந்து ஹங் அசம்பிளி வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சஸ் மை இந்தியாவில் வந்து விஜய் தான் லீட் எடுப்பார், சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆக்சஸ் மை இந்தியா இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா 2021 எலெக்ஷன் போது தமிழ்நாட்டு எலெக்ஷனை பற்றி கணிச்சது வந்து அவங்க வந்து தப்பாக போயிடுச்சு. அவங்க ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் டிஎம்கே ஜெயிச்சது. அதனால இந்த தடவை அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக 100% டிவிக்கே தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சஸ் மை இந்தியா கொண்டு வராங்க. ஸோ இதில் எல்லாமே மிச்சம் நிறையா பீப்புள்ஸ் பல்ஸு, அதே மாதிரி பீப்புள்ஸ் இன்சைட்டு, அப்புறம் மின்னம்பலம், மேட்ரஸு, பிமார்க்கு, இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து டிஎம்கே தான் லீட் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட அனாலிசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் காமிக்குது. அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த எலெக்ஷன் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. டெஃபினட்டாக விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சர் தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையிலையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.